apa itu? Right. Tengok ama kuti. Ama kuti. Kita இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னொரு ஊடகவியலாளர் ஓடி வாரார். ரைட். குட் ஐடியா. போவேக்க நடக்க தேவையில்லையா, காத்தோட போவீங்களாம். இந்த குடாரப்புல பாருங்க ஒரு கிணறு ஒன்று கிடக்கு பாருங்க. அங்க வாங்க விசரா அவனை போயிடிய. முக்கியமாக சொல்ல போனால் என்ன சொன்னா, வடமராட்சி கிழக்கு ஒரு அழகுமிக்க எங்களுடைய பிரதேசம். இந்த பிரதேசம் இது வந்து பின்னாடி வைரவர் கோயில். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அவ்வளோ ஒரு அழகான இடம். காட்டுக்கோழி என்னது தெரியுதா? இது புதிதாக புனரமைக்கப்பட்ட நாகர்கோயில் குடாரம். இது அந்த தெப்பம் ஒன்று நிற்கிது, தொழிலுக்கு போகிறதுக்காக ரெடியாக நிற்கிது. வேலை இன்றைய குறைவு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? அடிச்சதையா? அடிப்பண்டா பாரதூரமா? ஆமக்குட்டி ஆமக்குட்டி. இன்றைக்கு வந்து நாங்கள் குடாரப்புக்கு வந்து நிற்கிறோம். குடாரப்பில் வந்து நடந்து கொண்டு போனாங்கள். போகிற பாதையில் வந்து ஆமக்குட்டி ஒரு குட்டி செல்லம். நாங்கள் அவரை நாங்கள் துன்புறுத்த விரும்பல. ஓகே, குட் பாய். ரைட், குட் ஐடியா. அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரி சரி, அவரை விட போகட்டுமா? ரைட், பாய் பாய். ஒரு அழகான கிராமம். ஊடகவியலாளர் சகிதம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னொரு ஊடகவியலாளர் ஓடி வாரார். பாவம். வா செல்லக்குட்டி, நீ ஓடியா. இந்த இடத்த பாருங்கோ எப்படி இருக்கண்டு. எங்களோட பெருங்கடலையும் இப்போ காட்டுறோம் எப்படி நுர ஹக்குதண்டே பாருங்கோ. அதை விட குடாரப்பு காடு, குடாரப்பு கடற்கரை எங்களுக்கு எப்படி இருக்குன்றத பாருங்கோ. எப்ப அட இவன் சொல்றான் மச்சான், நீங்கள் போக சுகமாம், உங்களுக்கு காத்தோட போவீங்களாம். போவேக்க நடக்க தேவையில்லையா, காத்தோட போவீங்களாம். இந்த இடம் கரவேருக்கு ஞாபகம் வருமோ தெரியல. இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கோ, கட்டாயம் ஞாபகம் வரும். இது நாங்கள் இறுதியில் தான் சொல்லுவோம் இது எந்த இடம், எப்படி ஏன் வந்து நாங்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, ஒரு ஆள் புல்லுக்குள்ள போறார். பாம்பு இருக்காது இதுக்குள்ள. கார்த்திகை உங்களுக்காகவே. இந்த குடாரப்புல பாருங்க ஒரு கிணறு ஒன்று கிடக்கு பாருங்க. அட்டக்கார கிணறுங்களா? தகரம்.
ரெக்கார்ட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு குடாரப்பூ தண்ணிக்குள்ளே முள்ளுக்குள்ளாலே ரங்குறம். எப்படி இருக்கொண்டே செம்மையாக இருக்கு பார்க்க. குடாரப்பு கடற்கரைக்கு வந்து நாங்கள் ஏரல் கிண்ட ஏரல் கிண்ட வந்து நாங்கள் பின்ன இதுக்குள்ளால வரைக்க மக்களே ஒரு முயல் ஒன்று ஓடுனதுக்குள்ள முயலைத்தான் தேடி போகிறோம். பார்ப்போம். வடமராட்சி கிழக்கின்ற மாடுகளின் ஒரு அழகான காட்சி. இவ்வளவு மாடை வந்து ஒரு ஆள் வச்சிருக்கிறது பெரிய வேலை, என்ன பெரிய விஷயம். பெரிய கோடீஸ்வரன் அதுதானே. பாருங்க நீந்தி வருவேன் ஆக்கலாம். ஆனால் இவ்வளோ தண்ணி நிற்கிது மாச்சி. இங்கே பாருங்க அதுதான் உங்க பாருங்க. இது வந்து பின்னாடி வைரவர் கோயில். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் மட்டுமல்ல, ஒரு புதுமையான கோயில். இந்த இடத்துக்கு வந்து வாராந்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில மதியளவான பக்தர்கள் வந்து செல்கின்ற ஒரு இடம், மிகவும் நம்பிக்கையான இடமாக சொல்லப்படுகின்ற இடம். இந்த இடத்துல மிக மிக ஒரு புதுமையான இடம் என்னென்னா, அனைத்து மூலிகைகள் மரங்கள் அடங்கிய ஒரு பிரதேசம். இதில் சகல மரங்களும் இருக்குது. வடுத மரம் இருக்குது, பிண்ட மரம் இருக்குது. அப்படியாக குறிப்பிட்டு அதிகளவான மரங்கள் இருக்கிறது தான் இந்த இடத்துல ஒரு சொல்லப்படுற ஒரு பிரதான விடயம். அதுக்கு அப்பால் வந்து இது ஒரு கிராமிய வழிபாட்டு முறையை கொண்ட ஒரு வேள்வி முறையை கொண்ட ஒரு ஆலயமாக தான் தொடர்ந்தும் இந்த பூசையாளர்கள் பூசகரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு யூடிபி அது வேண்டாம். அந்த இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா இது ஒரு சும்மா மிகவும் அழகான ஒரு இடம். இந்த இடம் வந்து ஒரு கடல் நீர் ஏரி தொண்டமன்னாரில் இருந்து முல்லைத்தீவு வட்டுவால் வரையான ஒரு தொடர் பாதை இல்லையா, இது வரையான ஒரு பாதை. இந்த இடத்துல வந்து நினைக்கிறேன் ஒரு 10,000 வரையான மீனவர்கள் நேரடியாகவே நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொண்டமன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் இந்த 3 மாவட்டங்களை சேர்ந்த நன்னீர் மீன்பிடியாளர்கள் பயன்படுற ஒரு நீர் தொடுவாய். குறிப்பாக தற்போது பெருங்கடலில் மீன்பிடி குறைந்த காலம் ஏற்படுகின்ற போது அதிகளவான பெருங்கடல் மீன்பிடியாளர்களும் குடாரப்பு, செம்பியம்பட்டு, குடத்தனை, நகர மீனவர்களும் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டு வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொண்டு இருக்கின்றதை நாங்கள் பல தடவைகள் பார்த்துருக்கின்றோம். குறிப்பாக இந்த இடத்துல வந்து மீன் குஞ்சுகள் வருடாந்தம் விடப்படுகின்ற லட்சக்கணக்கில். குறைஞ்சது ஒரு 6 மாதத்தில் பெரிய 1 கிலோ வரையான மீன்களாக வளர்ந்து அதை தான் அவர்கள் பிடித்து தங்களுடைய வாழ்வாதாரமாக ஈட்டி வருகின்றார்கள். மிக மிக ஒரு அழகான இடம் இந்த இடம். அழகான ஒரு கடல் நீர் ஏரியா. இந்த மண்டான் என்று சொல்லி பேச்சு வழக்கில் எங்கால வடமாச்சி கிழக்காக்கள் சொல்கிறது மண்டான் கடல் நீர் ஏரியா என்று சொல்லி அப்படியே தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கால வேளையில் பிற்பகல் வேளையில் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இயற்கைகளில் கொஞ்சம் ஒரு ரசனையான
சுத்தமாக இந்த இடங்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அரிய வகையான கண்டல் தாவரங்கள் அதிகளவில் வளர்ந்திருக்கிற ஒரு பிரதேசம். கண்டல் தாவரம் இப்போது சூழல் பாதுகாப்புக்காக பல்வேறு நாட்டிலையும் சரி பல்வேறு வெளிநாடுகளிலும் சரி வளர்க்கப்படுகின்றன. இந்த இடங்களில் வந்து இது இயற்கையாகவே வளர்ந்துருக்குது. இதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழகுகளால் அழகால வந்து எங்களுக்கு தெரியாது. நேற்றவனும் பாராங்க, பெறப்பட்டவனும் பாராங்க. எல்லாம் வெளியிடங்களில் இருந்து வந்து எங்களுடைய அழகை குறைக்கிறாங்க, வளர்ச்சி அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வகையில் நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த இதுக்குள்ளே வளர்ந்துருக்கிற இந்த புல்லு இதில் வந்து கொஞ்சம் பாய் அடித்தவங்களுக்கு தெரியும். கண் புல்லு பாய். இந்த புல்லில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருந்தால் இப்போ அது அருகி போயிட்டு வடக்கில் நான் நினைக்கிறேன் மிகவே இந்த பெண்புல் பாய். இது அப்படி இருந்தாலும் இந்த திருவிழா காலத்தில் வந்து கோயிலுக்கு போலியே மற்றபடி இந்த பெண்புல் கோயில் இது வந்து குடாரப்பு சுடலப்பட்டி பிள்ளையார் கோயில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில். இது குடாரப்பு மக்களால் பாரம்பரியமாக வழிபட்டு வர்ற நீண்ட கால வரலாறு வந்து ஒரு ஆறு. எல்லாம் தொடர்ச்சியாகவே நாங்கள் இது சொன்ன மாதிரி தொண்டமனாறு பாலத்தில் இருந்து பட்டுவால் பாலம் பார்த்தா இது ஒரு தொடர் நன்னீர் மீன்பிடி பிரதேசம். குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 80 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கும் 80க்கும் முடப்பட்ட கிலோமீட்டர் இதுக்கு மட்டும் நான் நினைக்கிறேன். அப்படி வருமா? 60க்கும் 80க்கும் முடப்பட்ட கிலோமீட்டர் வரும் மட்டும் நான் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பிரதேசம் வந்து குடாரப்புக்கும் நாகர்கோவில் சந்திக்கும் விடப்பட்ட பிரதேசம். என்ன எப்படி இருக்கு அழகு? சும்மா ரசிக்கக்கூடிய மிக அழகான மிக மிக அழகான இடம். என்ன இயற்கையை ரசிக்கிறதுக்கு இந்த பிரதேசங்கள் சும்மா ஒரு கண்கொள்ளா காட்சியான இடம். எங்களுக்கு ஒரு கோடை என்ன இந்த பிரதேசத்தில் வனமாக்கும் வனம் அப்படி கண்டல் வந்து இலங்கை முழுவதும் நாட்டி வந்து தாவரமயமாக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து இது இயற்கையாகவே கண்டல் தாவரம் இருக்கு. இது அதிகம் காலமே இல்லை. குறைஞ்ச ஒரு 5:30 6 7:30 மணிக்கு இடையில பிற்பகல் 4 மணிக்கு பிறகு பார்த்து கொண்டிருக்கிறது மிகவும் ரசனையாக இருக்கு. அந்த டைம் வந்து என்ன சொல்றது மிக கண்ணுக்கு கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த நேரம் என்னது இப்போ அந்த வெயில் கிளைமேட் அது வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. அதிகாலையும் மாலை பொழுது மாதிரி இருக்கக்கூடிய இடமாக அது பின்பக்கம் இந்த பக்கம் யுத்த காலத்துல ஒரு யுத்த பாதுகாப்பு உயர் வலயமாக இருந்த பிரதேசங்கள் இந்த இடம். என்ன இது வந்து நாகர்கோவில் இருந்து எழுதுமட்டுவாளுக்கு போற ஒரு குறுக்கு வீதி. குறிப்பா சொல்லப்போனா இது ஒரு அபாய வெளியேற பாதைன்னு சொல்லலாம். என்ன வடமாச்சி கிழக்கில் பல இடங்கள்ல ஏனையின் வீதியோட தொடுக்கிறதுக்கான ஒரு குறுக்கு பாதைகளாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 75 வருஷம் திருத்தப்படாமல் இருக்குது. இப்போ இந்த ஆண்டு தான் இந்த இடம் வந்து திருத்துவதற்கு முன்னேற்பாடாக ஒரு பாலம் ஒன்று கட்டி 90% வேலை
முடிஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்தின் அழகு எப்படி இருக்குண்டா, அப்படியே பார்த்து கொண்டு போக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க இப்போ இந்த அழகுகள் இருக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. நாங்கள் இப்படியே போய் கொண்டிருக்கோம். ரெண்டு பக்கமும் அவ்வளோ ஒரு அழகான இடம். காட்டுக்கோழி என்னது தெரியுதா? காட்டுக்கோழியா காணாங்கோழியா? காணாங்கோழி மற்றது, இது காட்டுக்கோழி. இதை சொல்றது கொக்கு என்ன இதுல இருக்கு தெரியுதா? கொக்கு உண்ணி கொக்குன்னு சொல்றது என்ன? உண்ணி சாப்பிட்றபடியா அது உண்ணி கொக்குன்னு சொல்றது. இதில் வந்து ஒரு அப்படியே ஒரு கட்டில ஒரு சாக்கு கட்டில போட்டுட்டு இருக்கிறோம். சும்மா அந்த மாதிரி ஒரு ஜில்லுன்ற ஒரு காட்டம் பெறமே என்ன. வா இந்த பாலத்தை பார்க்குறதுக்கே இப்போ நிறைய ஆட்கள் வந்து போயினோமே. இந்த முகநூல் பதிவெல்லாம் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. இவ்வளோ காலம் எழுதோட்டு நாள் போகிறது புதுக்காட்டு சந்தி மரதங்கனி போய் புதுக்காட்டு சந்தி போய் திரும்பி வர 45 கிலோமீட்டர் குறிப்பாக நார்வேல் சந்தியில் இருந்து. இப்போ வந்து நார்வேல் சந்திக்கு போகிறதுக்கு 8 கிலோமீட்டர் ஆனே என்ன எழுதுமட்டவால் சந்திக்கு 8 கிலோமீட்டர். முதல் 45 கிலோமீட்டர் இந்த இடம் இப்போ 8 கிலோமீட்டராக சுருங்கி இருக்கு இந்த பாலம் அமைச்சா போல. இந்த இடத்துல கைத்தொழில் ஈடுபடுவாங்க. நன்னீர் தொழில் அதிகமாக ஈடுபடுற மீனவர்கள் இருக்கணும். அண்ணா எப்படி அதில் பாலம் வேலை முடிஞ்சதா? போகலாமே. கபேஜ் ஐயா எப்படி இருக்கு? இதில் ஒரு படம் ஒன்றை போட்டுட்டு இந்த படம் ஏறி அப்படி போய் வர அப்படி ஒரு ரவுண்ட் கட்டி கொண்டு வர இப்படி இருக்கு. சூப்பரான ஒரு பிளேஸ். இந்த ரோட்டை மட்டும் நிறுத்துறாங்க இல்ல. இல்ல நன்னீர் மீன் பிடிக்கிற இடம். சூப்பரா வேலை பார்த்து கொண்டு வர போறாரு. இதே இதுகள் வேற யாரும் அவட்டானோ? இல்ல வேற எல்லாத்தையும் இது புதிதாக படுறப்பட்ட நாகர்கோயில் குடாரப்பூ எழுதுமட்டுவாலை இணைக்கும் ஒரு இணைப்பு வீதி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது புதுசாக கட்டப்பட்டது. உண்மையில் வந்து இது எல்லாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு தரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். முடிஞ்சால் புலம்பெயரில் இருக்கிற நாட்டில் இருக்கிறார்கள் வந்து பாருங்க. இதை வந்தால்ப்பா நன்னீர் திட்டத்தில் வெலை படுத்துட்டு நன்னீர் குளத்தில் ஆற்றுல வெலை படுத்துட்டு வெலை திருப்பி அந்த ஒரு மீன் கலட்டின்னு
சூப்பரா இருக்கு. இது இந்த ஒரு தெப்பம் ஒன்று நிற்கிது, தொழில் போகிறதுக்காக ரெடியாக நிற்கிது. இன்னும் வேலை காணையில், ஆனால் வேறு வேறு ஆக்களில் வந்து அந்த இடத்துல இந்த வேலை படுத்திருக்காங்க பாருங்க, இந்த சைட் வழியாக இந்த வழியாக அது ஒரு அண்ணா ஆளுக்கு. எப்படி இருக்கு இந்த லைஃப்? நல்லா தான் இருக்கு. ரைட். இந்த பக்கத்துல அண்ணையாக்கள் வந்து வேலை இழுத்து கொண்டு நிற்கிறேன். அண்ணா எப்படி மீன் கிடந்ததுண்ணா? என்னண்ணா அப்படி சொல்றீங்க? இது இவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான தொழில் இல்லையோ? ஏன்னா இவ்வளோ பேரோட சேர்ந்து இங்கே பாருங்கோ, பொழுது போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நேர்மையான தொழில் இல்லையா? ஆ யா, எந்த சோழியும் இல்லை. எங்களோட குடும்பம் நாங்கள் ஏன்னா ஆள் இழுக்கிறதுக்கா மீன் பட்டிருக்கா இது? ஓகே ஓகே. இந்த இடத்த வேலையை பாருங்க கொஞ்சம். உறவுகளே, இந்த ஆற்றுல மீன் பிடிக்கிறது யாரை விரும்பினா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. இது சம்மந்தமாக நாங்கள் வேறு எதுவும் தேவை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதையும் தர காத்திருக்கின்றோம். இது வந்து முக்கியமாக சொல்ல போனால் என்ன சொன்னால், வடமராட்சி கிழக்கு ஒரு அழகுமிக்க எங்களுடைய பிரதேசம் இந்த பிரதேசம். அதுலேயும் வந்து நாகர்கோவிலிருந்து எழுதுமட்டு வாழை இணைக்கின்ற இந்த வீதி புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் காட்டினாங்க. அந்த எழுதுமட்டு, ஆனால் இது நாகர்கோவில் கடற்பரப்பா இல்லை எழுதுமட்டு வாழ் கடற்பரப்பானா? நாகர்கோயிலுக்கும் என்னன்னா, ஓ ஓ இங்க பாரு, இங்க பாருங்க. இது என்ன மீனா? இது விரால், இது ஜப்பான் சிலாபியன. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூவா. இங்க பாரு மாட்டி இருக்கிற விரால். அந்த அது இந்த அண்ணா பாவம் எங்களுக்காக செய்கிற. நாங்கள் இப்படி ஒன்றும் பிளானோட வேற இல்லை. அப்படியா கொண்டு வருவாங்களே கரவலை மாதிரியோ? ஆஹா. அதுல கஞ்சல் எல்லாம் பட்டு அப்படி அறாதோ? அவங்களுக்கு கிட்ட விட மாட்டீங்களோ வேற ஒரு ஆளு கிட்ட, இந்த தெப்பத்துக்கு கிட்ட? உங்களுக்கு கஷ்டம் இல்லையே? ஓ சரியா, உங்களை பழகி இருக்குமே என்ன? பாருங்க, இது ஒரு 2 மரம் அங்கால பெரிய பெரிய மரம். இது பெட்பத்தை என்ன? இது பெட்பத்தை, இது கண்டல் மரம். பாருங்க, இதுக்கு கீழே விலை விளைச்சிருக்கு, விலை விட்டு இருக்குன்னு.
உண்மையில ஒரு நான் நினைக்கிறேன் சைனாவிலேயும் சரி எந்த ஒரு நாட்டிலேயும் சரி இதுல மீன் இருக்கு போல இருக்கேன். எந்த ஒரு நாட்டிலேயும் சரி அவங்க செயற்கையாக தான் அந்த அழகுகளை கொண்டு வராங்களா. ஆனா எங்களோட நாட்டுல சின்ன மீன் என்ன ஓகே எங்களோட நாட்டில அப்படி இல்லை. எங்களோட நாட்டில ஒரு இயற்கை அழகு இது. இது யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு. இதுல 2 பேர் வந்து விலை இழுத்து கொண்டு வரணும். படுத்த வேலையை வந்து அந்த அண்ணா சொன்னவர் 1 மில்லியாம் பாசி மட்டும்தானா இருக்குன்றார். இந்த அண்ணா அவருக்கும் இல்லையா? இவருக்கு இல்லையா? அவருக்கு இல்லையான்னு. இது ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவு வருமாண்ணா இந்த வெட்டை? அப்படியா? இது 1 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்காதா? ஓ அதான் கேக்குறேண்ணா. ஓ பெரிய வெட்டு என்ன இதுல இன்ஜின் தொழில் வச்சு செய்யலாதோ? அண்ணனோ தம்பியோ தெரியல. அண்ணா என்ன மீன் அப்படி குறைவு? அது நாங்களும் அதிர்ஷ்டக்காரன் தானே. எங்க போனாலும் எங்களோட தெரியும் அதிர்ஷ்டம். ஓகே தேங்க்ஸ் அண்ணா. ஒரு சின்ன மீன் கிடைச்சிருப்பா. பெரிய தண்ணி இல்லை என்னென்ன? ஓகே அப்ப ஆபத்து வரக்கூடிய ஒன்றும் இல்லையானே. இந்த கடல்ல ஆபத்தை விளைவிக்கும் ஏதாவது உயிரினங்களா இருக்கா? முதலையால யாருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? கடிச்சதையா? கடிப்பண்டா பாரதூரமானதோ? ஆஹா முதலையிலேயும் வித்தியாசமான முதலைகள் இருக்கோ? ஓகே ஓகே இது அதுல டேஞ்சர்ஸ் ஓகே செம்மூக்கன் என்ன அதுல விஷத்தன்மையா இருக்கா? அண்ணா அப்படியா நான் மீன் ஓகே கிட்ட விடுங்க. மீனை பாப்பமே. கிட்ட கிட்ட ஓ கேசியரோ இது இருக்கா துறவங்க என்னப்பா கிட்ட நல்லானா இங்க குழப்பறமோ இல்ல. இந்த மீன் பிடிக்கிறதுக்கு 9 மணிக்கு தம்பி ஒரு ஹைல எடுத்து காட்டுவியே. இந்த கையில எடுக்கிற கோலை கீழே வை. அதான் வித்தியாசமானதான் காட்டணுமா? ரைட். 2 கையாலையும் பிடிச்சு மீனை ஓடும் போறா செத்துட்டு தானே வழியா ஓடும் போற. அப்படி உன்னை போடலாம் தானே வீடியோல? இங்க என்ன பேர் இண்டியோட ரன்னிங் ஆவானி? இந்த அண்ணா தான் எங்களோட ஓட்டி. ரைட். இந்த அண்ணா இந்த படம் உரிமையாளர். ஆனா இது எத்தனை கிலோ வருமா அண்ணா? சத்தமா சொல்லணுமா? 10 கிலோ வருமே என்ன? ஓகே 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 நன்றியா. ரைட் நாங்கள் இப்படி போவோம். இல்ல வாங்க நம்ம சிலுவா போமே வேற மீன் கலெக்டர் எடுப்போமே. உங்களுக்கு டைமா? நான் ஒன்றும் கொண்டு வர வந்துட்டோம் பாண்டு. சரி என்னோட சந்திப்பேன். இல்ல டோன் கொண்டு வரலாம். அதை பற்றி யோசிக்காங்க. நீங்க எனக்கு ஒரு நான் நம்பர் வந்துட்டு போறேன். அப்படியா? அங்க நிக்குது. ஒரு மீன் நிக்குது. ஒரு மீன் அங்க நிக்குமே. ஒரு மீன் கிடந்திருக்கு இவ்வளவு நேரத்துக்கு. ஷூ பண்ணி காட்டவும்.
சில இடங்கள்ல படுது என்ன அப்படியே. எந்த அந்த நீங்க சொன்ன ஏரியா? ஓகே, போமா இதுல 2 மீன் கிடக்கு. ஒரு கிலோ என்ன விலை அண்ணா? ஓகே, நம்பர் 1 என்ன விலை? நம்பர் 1 450. ஓகே. ஆஹா, இதுல இருக்கிறது நம்பர் 1 நம்பர் 2? நம்பர் 3. நம்பர் 3 தான் கூடப்படுது. 150 ரூபாய். அண்ணா இங்க ரெஜி பிளாக், ரெஜி பிளாக், REGI பிளாக். அண்டா 6 மணிக்கு எதிர்பார், 6 மணிக்கு வரும். ஏதோ யா நல்லா இருக்கு மேன. ஒரு பிராந்தொன்னு பதிஞ்சதை திருப்பி அந்த ஃபோர்ஸ். இந்த அண்ணா தான் எங்களோட இன்றைக்கு எங்களோட படகு இந்த ஓட்டி, எங்களோட சாரதி, படகு சாரதி. பெரிய ஒரு ஹெல்ப் பண்ண அண்ணா. நன்றி அண்ணா. அண்ணா வெகு விரைவில் 2 பேரும் சந்திப்போம். சண்டை முடிய வண்டிகள், சண்டை வண்டிகள் எல்லாம் வந்து கரையை நோக்கி போகுது. இந்த அண்ணாக்கு பெருசா இல்லையா இன்றைக்கு மீன். ஆனா அந்த அண்ணாக்குள்ள கிடந்தேன்னு அதான. ஓ ஓ காட்டு வாங்கதானே. இதுல யாருமே உரிமை ஊரையில தானே முந்தினவன் பாடுதான். இப்ப இதுக்கு இப்படி பட்டான்னா மறைப்பு தானே. என்ன எல்லாம் இப்படி இப்படி கிடந்தா பெருசா மீன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி கட்டி அதுதானோ மறைப்பு தான் மீன். கட்ட வேண்டாம், மனச்சாட்சியை பொறுத்தானே ஒன்றும் செய்ய மேலாதானே. அங்காலையும் போகலாமே. பாலத்தை பாருங்க. இந்த பாலத்து கீழால வந்து நம்முடைய தொழிலாளர்கள் வந்து போர்த்து போகலாம். படகை கொண்டு மேலால கொண்டு போனால் வந்து படகுக்கு சேதாரம் நிறைய இருக்கும். அதனுடைய கீழால அப்படியே கொண்டு போய் அங்கால போறாக்கள் போகலாம். என்ன ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஒரு இயற்கை காட்சி. அதோட இந்த இடத்துல நிறைய மக்கள். இந்த இடத்துல வந்து சின்ன ஆக்களமா தான் கரைக்கி மீன் பண்ணிக்கிட்டு போறவையோ. ஹாய். இந்த இங்க படுகிற மீன்களை வந்து கொள்ளனை செய்யறதுக்காக இங்க இருக்கு கொள்ளனை செய்யறதுக்காக வந்து கூலர் வந்து நிற்கிது. சீ ஃபுட் நினைச்சிருக்கு. இது எத்தனை கிலோ வருமண்ணா? இது இல்ல நம்பர் 1 நம்பர் 2 இருக்கு. என்ன கரையை கொண்டே காட்டும். என்ன கரையை கொண்டே பிரிச்சு காட்டும். இதுக்கப்புறம் நீங்க கீழே போடுங்க. அதில் அவங்களை குறுக்கே கீழே கொட்டி தானே உடுப்பீங்க. நிறைய மீன் பிடி இருக்கு. ஓகே,
இதே அமௌண்ட் இருக்கு என்ன இது அவற்ற இப்போ நாங்களும் கரை வந்துட்டோம். ஆமா நன்றி அண்ணையா. ஆட்டோல இல்லை போ. பெரிய அளவில் இல்லை.